அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதுல மிகவும் கவனத்துடன் திருமண பொருத்தத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் எவை, அதான் பார்க்க போறோம். இந்த 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 9 நட்சத்திரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம திருமண பொருத்தத்தை சேர்க்கணும். அப்ப மற்ற நட்சத்திரத்துக்கு தேவையில்லையானா அப்படி கிடையாது. இந்த 9 நட்சத்திரங்களுக்கு மிகவும் கவனமாக நம்ம பண்ணணும். அப்ப இந்த 9 நட்சத்திரங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம ஒரே வீடியோல பார்க்க முடியாது. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 9 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியா நம்ம பேச போறோம். அதுல ஏன் இது நம்ம கவனத்துடன் நம்ம கையாளணுங்கிற விளக்கத்தையும் நம்ம பேச போறோம். அதுல முதலாவது நட்சத்திரம் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். இது கேதுவோட நட்சத்திரம். அப்ப இந்த கேதுவோட நட்சத்திரம் மூலம் மட்டும் கிடையாது, மகமும் கேதுவோடதுதான், அஸ்வினி நட்சத்திரமும் கேதுவோடதுதான். அப்ப ஏன் இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் நம்ம இந்த திருமண பொருத்தத்துக்கு கவனமாக பார்க்கணும் அப்படின்னா, இது நம்ம மூல நட்சத்திரத்தை பத்தி நிறைய முன்னாடி வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கிறோம். ஏன் மூல நட்சத்திரம் தனியாக கூட நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, அந்த தலைப்பை பத்தின விஷயத்த நம்ம பேச போறது இல்லை. அதுக்கு நம்ம விளக்கம் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க மூல நட்சத்திரமா இருந்தா அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க. இது ஏன் மூல நட்சத்திரத்துக்கு கவனத்துடன் நம்ம பொருத்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் பேசப்போம். இந்த மூல நட்சத்திரம் கால புருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டுல இருக்குது. தனுசுல பூராடம், மூலம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கவனத்துடன் கையாள வேண்டிய காலம் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம் கேதுவ நட்சத்திரம் இருக்கிறது பாத்தீங்கன்னா தனுஷோட வீட்டுல. இந்த குருவும் கேதுவும் சேரும் போது, இந்த குரு பாத்தீங்கன்னா தாம்பத்திய காரகம், அதாவது குழந்தைக்கு கார கிரகம் குரு தான். அப்படியாப்பட்ட குருவோட வீட்டுல இந்த மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால இவங்களுக்கு துணைய சரியா நம்ம இணைச்சு வைக்கலைங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தாம்பத்திய சிக்கலை ஏற்படுத்தும். அது என்னங்க தாம்பத்திய சிக்கல் அப்படின்னா, இப்ப இந்த மூல நட்சத்திரம் எப்பயுமே தனித்துவமா இயங்கணும், ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இதுல இந்த ஆன்மீகம் சம்பந்தப்படும் போது, இந்த குருவோடைய ஆன்மீக தன்மை சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா எளிதாக இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து விலகிடலாம், இது தேவையில்லை, இறையை நோக்கி நகர்ந்துடலாம், இறைவனை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு சீக்கிரமா வந்துடும். அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த துணையோட நட்சத்திரம், அத மூல நட்சத்திரக்காரங்க யார் திருமணம் பண்ண போறாங்களோ அந்த நட்சத்திரம், அந்த ஜாதகத்தை ரொம்ப கவனமா நம்ம கையாளணும். அப்ப இவங்களோட எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வாழ்க்கைனா எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துணையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறதுல அவங்க இலகுவா பயணப்படுறதுக்கு இது ஒரு சாத்தியமா இருக்கும். அதை தவிர்த்து இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்காம இந்த மூல நட்சத்திரத்துக்கு நம்ம திருமணம் பண்ணும் பட்சத்துல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள்ல திருமண வாழ்க்கையில ஏற்படுத்தும். அது என்னங்க தேவையில்லாத குழப்பம் அப்படின்னா, இப்ப ஒரு குழந்தையோ போதும் அப்படின்னு கணவனோ மனைவியோ சொல்றாங்க, அதாவது மூல நட்சத்திரம் இல்லாதவங்களை சொல்றாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் என்னம்பாங்கன்னா அதுக்கு நேரடியா ஒண்ணு இவர் வேணும்னா அவங்க வேணாம்பாங்க, அவங்க வேணும்னா இவங்க வேணாம்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விதமான தடையோட அந்த விஷயத்த அதை முழு மனதா எடுத்துட்டு போகாம தடையோட எடுத்துட்டு போக விஷயமா தான் இருக்கு. இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது, ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம், எதா இருந்தாலும் முரண்பட்டு பின்பு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நீங்க கவனத்துடன் இந்த மூல நட்சத்திரம் இணைச்சு வச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ் பாண்டியன். வாழ்க வளமுடன்.